رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம்லர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் அருளப்பட்ட வேதம் எது? இதுக்கான ஆன்சர் தௌராத். நாம் கேட்கும் துவாக்கள் நிச்சயம் நம் விதியை மாற்றும். அல் குர்ஆனில் நிறைய துவாக்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய துவாக்களை கற்றுத் தந்துள்ளார்கள். இதில் உள்ள துவாக்களை நாம் எடுத்து ஓதி கேட்டால், விதியில் இல்லாததை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். நிறைய துவாக்கள் இருந்தாலும் அதன் தமிழ் அர்த்தத்தை அறிந்து நம்முடைய தேவைக்கேற்ப எடுத்து ஓதினால் முடியாததை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். நான் இன்னைக்கு பவர்ஃபுல்லான ஒரு 2 துவாக்களை சொல்கிறேன். எந்த கஷ்டத்திற்கும் இதை ஓதலாம். எப்போ ஓதினாலும் உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய துவாக்கள். இருண்டு போன வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரக்கூடிய துவாக்கள் இவை. அதில் முதல் துவா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். இதோட மீனிங் என்னென்னா, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா இது. 1000 துவாக்கள் இருந்தாலும் நம்பர் 1 இடத்தில் இருப்பது இந்த துவா தான். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் வாக்களித்த துவா இது. இந்த துவாவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, யூனுஸ் நபி மட்டும் இந்த துவாவை ஓதியிருக்காவிட்டால் கியாமத் நாள் வரை அவர்கள் மீன் வயிற்றினுள் தான் இருந்திருப்பார்கள். என்னுடைய அடியான் துன்பத்தில் இதை ஓதி கேட்டால் உடனடியாக நான் பதில் தருவேன், அவனது துன்பத்தை நீக்குவேன் என கூறியுள்ளான். எந்த துவாவையும் குறிப்பிட்டு அல்லாஹ் இப்படி கூறவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த துவாவை சிறப்பித்து கூறியுள்ளார்கள். வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த துவாவை நம்பிக்கையுடன் ஓதி பாருங்க, உடனடி தீர்வு கிடைக்கும். அடுத்து 2வது துவா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதோட மீனிங் என்னன்னா, அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிரிகள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்தார்கள். வீழப்போவது நெருப்பில் என தெரிந்தும் சிறிதும் பயப்படாமல் இந்த ஒரு துவாவை மட்டும் ஓதினார்கள். ஓதிய அதே நொடியில் மிகப்பெரிய அதிசயம் நடந்தது. நெருப்பின் தன்மையையே அல்லாஹ் மாற்றிவிட்டான். மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என நம்முடைய மொத்த கஷ்டங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கும் மிக சிறந்த துவா இது. முதல் துவா எப்படி ஓதிய நொடியில் பலன் தருமோ அதே போல இந்த துவாவும் ஓதிய நொடியில் பலன் தரும். எவ்வளவு பயம், பதட்டம், குழப்பம் என இருந்தாலும் ஓதிய நொடியில் யானை பலத்தை தரும் துவா இது. 2 துவாக்கள், 2 நபிமார்கள் ஓதிய துவாக்கள். இதை ஓதி அவர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம், அதிசயம் ஏற்பட்டது. இந்த 2 துவாக்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் உங்களுக்கு கை கொடுக்கும். பல பிரச்சனைகள், குழப்பங்கள் என தொடரும் போது இந்த 2ஐ மட்டும் குறிப்பிட்ட எண்ணிக்கை நியத் வைத்து ஓதினால் ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படும். எந்த நேரத்திலும் ஓதலாம். ஓதி பாருங்க, உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். குர்ஆனில் கல்பின் நோய் என்று எது சொல்லப்படுகிறது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.